ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம கோயிலுக்கு செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஒரு 5 பொருட்களை கட்டாயம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு செல்லக்கூடாது. அதே போல் கோவிலிருந்து வந்ததுக்கப்புறமும் சில தவறான விஷயங்களையும் நம்ம மேற்கொள்ளக்கூடாது. இன்றைய பதிவில் கோவிலுக்கு போகும் பொழுதும் வரும் பொழுதும் சில செய்யக்கூடாத தவறுகளை பற்றின ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம கோவிலுக்கு இப்படி நம்ம தவறுகளை செய்து கொண்டு போகும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போனால் அந்த பலனும் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். அதனால் இதை தவிர்த்து கொண்டு போகுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். என்னென்ன தவறுகளை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நல்ல காலம் பிறக்க வேண்டும் என்பதற்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்வார்கள். அப்படி வழிபாடுகள் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா இறைவனின் அருள் அவர்களுக்கு வீட்டில் இருக்கும் அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில வழிமுறைகளை பின்பற்றுவார்கள். அந்த வழிமுறைகளால் பார்த்திங்கன்னா வீட்டில் பிரச்சனைகளும் அதிகரிக்கும். அதனால் பெண்கள் இவ்வாறான விஷயங்களை முதல்ல தவிர்த்து கொள்ளணும். அதுபோல் மற்றவர்களும் கோவிலுக்கு போயிட்டு வரும் பொழுது வந்ததுக்கப்புறமே உடனே இவ்வாறான விஷயங்களை மேற்கொள்வதையும் தவிர்த்து விட வேண்டும். கோவிலில் போய் நம்ம வழிபாடு செய்வது என்பதே ஒரு சிறப்புக்குரிய செயல். தெய்வ வழிபாடு என்பதே மிகவும் ஒரு சிறப்பான வழிபாடாக கருதப்படுகிறது. தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் விளைவுகள் என்பது ஏற்படும். அது நல்ல விளைவுகளாக இருக்கலாம், எதிர்மறை விளைவுகளாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் வழிபாடு செய்யும் பொழுது மிகவும் கவனத்துடன் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம அணிந்து செல்லும் ஆடை முதற்கொண்டு நம்ம தலையில் வைத்திருக்கும் அந்த ஹேர் பின் வர பார்த்திங்கன்னா நமக்கு பலன்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இவ்வாறு பார்த்திங்கன்னா அப்படி பெண்கள் ஆலயத்தில் செய்யக்கூடிய சில காரியங்களால் அவர்கள் தெரியாமல் தான் செய்வாங்க. அப்படி செய்வதனால பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அங்கே இருப்பவங்களுக்கு கஷ்டங்கள் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. அவற்றை பற்றி தான் நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக பெண்கள் எந்த தெய்வத்தின் ஆலயத்திற்கு செல்கிறார்களோ அந்த தெய்வத்திற்கு பிடித்தமான நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆடை அணிந்து செல்வது மிகவும் நல்லது. முதல் விஷயம் முக்கியமாக பார்த்திங்கன்னா கருப்பு நிறத்தை, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, கருப்பு நிறத்தை எப்பொழுதுமே உபயோகப்படுத்தக்கூடாது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பலரும் தலைவிரி கோலமாக கோவிலுக்கு செல்கிறார்கள். அப்படி செல்வது என்பது மிகவும் ஒரு தவறான ஒன்று. தலையை பின்னி தான் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே செல்ல வேண்டும். தலைவிரி கோலமாக போவது பல வழிகளில் நமக்கு தெரியாமல் எதிர்வினைகள் நம்மளுடைய அந்த தலைப்பகுதிக்கு பின்னாடி ஒரு எதிர்வினை நேர்வினை அதை உட்கிரகிக்கின்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அதனால தான் பார்த்திங்கன்னா பெண்கள் எப்பொழுதுமே தலையை நல்லா பின்னி மல்லிகைப்பூ இந்த மாதிரி பூக்கள் வைத்திருப்பது அவர்களுடைய தலைக்கு ஒரு கவசம் போல பாதுகாப்பாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா தலையில் ஹேர் பின் போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலமாகவும் நமக்கு பாதிப்புகள் என்பது ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இன்னும் அந்த காலத்தில் உள்ளதையே பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். இதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம செய்யும் பல பூஜைகள் செய்யும் பொழுது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதுவுமே நம்மிடம் இருக்கக்கூடாது என்று கூறுவார்கள். இப்போ தலையில் நம்ம ஹேர் பின் வைத்தாலுமே அதில் இருக்கின்ற இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் நமக்கு சனி பகவானுடைய அந்த ஆதிக்கத்தை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. சனி பகவானை எல்லாருமே பார்த்திங்கன்னா வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் பின் கூட தலையில் இரும்பில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்வது உண்டு. நீங்கள் மற்ற நேரத்தில் ஏதாவது வேலை செய்யும்போது இப்படி பயன்படுத்தினாலும் பரவாயில்ல. ஆனால் பூஜை செய்யும் பொழுது, பூஜை அறையிலையும் சரி, கோவிலுக்கு செல்லும் பொழுது இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளுமே நீங்கள் வைத்திருக்கக்கூடாது. அதுதான் ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் நமக்கு அதிகமாக கஷ்டங்கள் தான் நமக்கு கூடும். அதனால் அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த கருப்பு நிறமும் அதற்குரிய காரணம்தான். அதே போல் பார்த்திங்கன்னா தலைவிரி கோலமாக நம்ம செல்லும் பொழுது நம் தலையில் இருக்கக்கூடிய முடியானது கோவில் ஆலயத்தில் விழுந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம் தலைமுடியின் நிறம் என்ன? கருப்பு. அந்த கருப்பு முடி மற்றும் கருப்புக்குரிய கிரகம் யார்? சனி பகவான் தான். அப்பொழுது அவர் நம்மை பின்தொடர்ந்தே வந்து விடுவார். இப்படி பல காரணங்கள் இருக்கின்றது. இதனால தான் நம்ம கூறுவது. அந்த வகையில் வீட்டில் இருக்கும் பெண்கள் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அருள் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நேரம் நல்ல நேரமாக மாற வேண்டும் என்பதற்காக பார்த்திங்கன்னா ஆண்களின் துணிகளை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு சில பெண்கள் செல்வார்கள். அதுவும் முற்றிலும் ஒரு தவறான செயலாகும். ஆண்கள் அணிந்திருக்கும் துணியை எடுத்துக்கொண்டு ஆலயத்தில் வலம் வருவது என்பது பார்த்திங்கன்னா மிகவும் பாதகமான ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்திவிடும் அப்படின்னு கூறப்படுகிறது. அதனால் தங்கள் வீட்டு பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட ஆண்களுடைய
எந்த ஒரு துணிகளையுமே ஆலயத்திற்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை செய்யணும் அப்படின்லாம் செய்யாதீங்க. இது ரொம்ப ஒரு தவறான செயல். உபயோகப்படுத்திய துணி என்பதும் பார்த்திங்கன்னா சனி பகவானிற்குரிய காரணத்துவம் என்பதால் எடுத்து சென்ற பெண்களுக்கும் அந்த துணிக்குரிய நபருக்கும் கஷ்டங்கள் என்பது அதிகரிக்கும். இதற்கு மாறாக அவர்களின் தலையெழுத்தும் மாற வேண்டும், நல்ல காலம் பிறக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது அங்கு சென்று கும்பாபிஷேகத்தில் தெளிக்கக்கூடிய தீர்த்தத்தை வாங்க வேண்டும். இப்படி வாங்குவதன் மூலமோ அல்லது அவர்களின் மீது தெளிப்பதன் மூலமோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டகாலம் என்பது நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்று கூறப்படுகிறது. இதுவரையே இவ்வாறான தவறுகளை செய்துவிட்டோம், இப்போ கஷ்டங்களை அனுபவிச்சு கொண்டு இருக்கோம், அதுக்கப்புறம் இது எல்லாமே நமக்கு முழுவதுமாக நீங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை அருகிலோ இல்லை ஏதாவது ஒரு ஆலயத்தில், சிறப்புமிக்க ஒரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. அப்போ அந்த கலசத்தினுடைய நீரானதை இந்த கோபுர உச்சியிலேருந்து தெளிப்பாங்க. அங்கே போய் நம்ம அந்த வைபவத்தில் கலந்து கொண்டு அங்கே சுவாமி தரிசனம் செய்து அங்கே தெளிக்கின்ற அந்த புனித நீரை நம்ம உடம்பில் வாங்கும் பொழுது அந்த கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு அந்த கோவில்லையே கரைந்து விடும் அப்படிங்கிறதான். அதனால் இவ்வளோ நாள் நீங்கள் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்தை செய்துவிட்டு அதற்கப்புறம் இந்த தவறுகளை செய்யாமல் வாழுங்கள். அந்த கஷ்டங்கள் எல்லாமே திரும்ப உங்களுக்கு வராது அப்படிங்கிறதான். பலரும் ஆண்களுக்கு அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களின் துணியை எடுத்துக்கொண்டு ஆலயம் ஆலயமாக செல்வார்கள். அப்படி சென்றும் அவர்களின் நிலை மாறவில்லை என்றால் அதற்கு இதுதான் காரணம். காரணமின்றி செயல்பட்டால் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் என்பதுதான். அதனால் காரணம் இல்லாமல் யாரோட சட்டையை எடுத்துகிட்டு போய் அதை பூஜை செஞ்சு போட்டால் நமக்கு நல்லதாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். இதனால் நமக்கு துன்பம்தான் விளைவிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உடுத்திய துணியை எங்கும் கொண்டு போய் பூஜை செய்வது அப்படிங்கிற ஈடுபாடில் ஈடுபடாதீங்க. நம்ம இப்போ கோவிலுக்கு போகும்போது எடுத்து செய்யக்கூடாத தவறுகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம சில விஷயங்களை வீட்டிற்குள்ளே செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குது. அதையும் என்ன, ஆலயத்திலிருந்து வந்த உடனே இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குது. அதுவும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம கோவிலிருந்து வாரோம்னா நேராக வீட்டிற்கு தான் வரணும். ஏன்னா அங்கே இருக்கின்ற அந்த நேர்மறை ஆற்றல் எல்லாம் நம்ம உடம்பில் நம்ம உட்கிரகித்திருப்போம். நம்ம வீட்டிற்கு வந்து சற்று அமரும் பொழுது தான் அந்த நேர்மறை ஆற்றலானது வீடு முழுவதும் பரவும். நம்ம வேற எங்கிட்டாவது இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அங்கே வெளியே போயிடும். அங்கே உள்ள எதிர்வினைகள் நம்ம மேலே தொத்திக்கிடும். அதனால் நேராக எந்த கோயிலுக்கு சென்றாலுமே நேராக வீட்டிற்கு தான் வரணும். கடைக்கு செல்வது, வெளியூரே எங்கிட்டா போனால் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறது வேறு. நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகிறோம், சொந்தக்காரங்க வீட்டு இருக்குது அப்படி இப்படின்னு நம்ம அப்படிலாம் செய்யக்கூடாது. நேராக நம்மளுடைய வீட்டிற்கு தான் போகணும். கோவிலுக்கு போகுவது, சுபகாரியங்கள் எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம தற்பெருமைக்காக சொல்லிக்கிட்டு போகக்கூடாது. இது எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம இதெல்லாம் வெளியே கூறி கொண்டு போகும் பொழுது அவர்கள் அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்கன்னு மற்றவங்க பொறாமை குணத்தோடு பேசும் பொழுதே நம்ம போகிற காரியம் நமக்கு நன்மை அளிக்காமல் போயிடும். அதனால் கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டிற்கு போகணும். மற்ற யார் வீட்டிற்கும் நம்ம செல்லக்கூடாது. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை கால் முகங்களை நம்ம அலம்பக்கூடாது. பொதுவாக வெளியே சென்றுட்டு வந்தால் நம்ம கை கால் முகங்களை அலம்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கோவிலுக்கு சென்று வந்தால் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அமர்ந்து விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கை கால்களை அலம்பலாம். ஆனால் குளிக்கக்கூடாது. நம்ம குளிச்சிட்டோம், கை கால்களை முகங்களை உடனே கழுவிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆலயத்திலிருந்து நம்முடன் வீடு வரை வந்த அந்த இறைசக்தி பார்த்திங்கன்னா திரும்ப சென்று விடும். அதனால தான். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோவிலுக்கு செல்கிறோம்னா அங்கே நம்மளுக்கு விபூதி, குங்குமம் இதெல்லாம் கொடுப்பாங்க, நாம் எடுத்துக்கிடுவோம். அதை பூசிட்டு அங்கே கோவில்லையும் பார்த்திங்கன்னா தூண்களில் தேய்ச்சிட்டு வந்துடக்கூடாது. அதே போல் நம்ம அந்த எடுத்துகிட்டு வருவோம்ல ஒரு பேப்பரில் சுற்றி, அதையுமே கண்ட இடத்துல நம்ம வைத்து விடக்கூடாது. விபூதி குங்குமத்தை நம்ம மடித்து கொண்டு வந்திருக்கோம், அந்த பேப்பரில் இருந்து எடுத்து நம்ம பூஜை அறையில் அதற்கென்று வைத்திருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல முறைப்படி வைத்து அதை நம்ம பராமரித்து பூசிக்கொள்ளணும். நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு வந்து அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சிடக்கூடாது. இதுவே நமக்கு ஒரு அதாவது இறைவன் கொடுத்த அந்த வரத்தையே நம்ம திரும்ப எங்கேயோ கண்ட மணிக்கு போட்டு வைத்து விட்டு வந்ததுக்கு சமமாக கருதப்படும். அதற்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம கோவிலுக்கு செல்கிறோம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாலே, இப்போ நாளைக்கு போகிறோம்னு முடிவெடுத்துட்டாலே பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின நாள் இருந்தே நம்ம சுத்தமாக இருக்கணும். அதாவது எப்படின்னா, அசைவம் சாப்பிடுவதை அறவே நம்ம தடுத்து விட வேண்டும். ஒருவேளை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சிறிது நேரம் கழித்து சாப்பிடுவது நல்லது. அதே போல் பலரும் என்று வீட்டிற்குள்ளே நுழையும் போதே டிவி ஆன் செய்யும் பழக்கம் உள்ளது. ஆனால் ஆலயத்திற்கு சென்று வந்த பிறகு இதை செய்யக்கூடாது. கோவிலுக்கு சென்று வந்த பிறகு பூஜை அறையில் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து மனதை நம்ம ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது தான் அந்த இறையருளானது முழுவதுமாக நமக்கு கிடைக்கப்பெறும். நம்ம இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறோம்,
கடமைக்குன்னு கோவிலுக்கு போகிறோம், அடுத்து வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு இருந்தோம்னா நமக்கு இறைவனோட அருளானது பரிபூர்ணமாக கிடைக்காது. இதனால தான் நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும். நம்ம கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் நமக்கு கஷ்டம்தான் ஏற்படுதுன்னா நம்ம அதை முறைப்படி செஞ்சால் தான். இப்போ ஒரு வேலையில் ஈடுபடுறாங்க, ஒரு வீடு கட்டுறாங்க, மண்பானை செய்கிறாங்க, இப்படி எந்த ஒரு வேலை செய்தாலுமே அந்த வேலை செய்கிறவங்க முழு கவனத்தோடு அதை அளந்து எல்லாம் பிறகு செய்யும் பொழுது தான் அது கரெக்டாக அவங்க நினச்ச ஷேப்பில் வரும். அவங்க பாட்டுக்கே அதை சும்மா பூசிக்கிட்டு வீடை எதுவுமே பிளான் பண்ணாமல் கட்டுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த வீடு பார்த்திங்கன்னா ஏனோ தானோன்னு தான் இருக்கும். அதனால தான் சொல்வது, முழு ஈடுபாடோடு நம்ம பூஜையை நிறைவு செய்யும் பொழுது தான் அந்த பலன் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது. நீங்கள் இனிமேல் ஆலயத்திற்கு செல்லும்போது இந்த தவறுகளை செய்யாமலும் வீட்டிற்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்து வந்தாலே, இப்படி செய்வதன் மூலமே பார்த்திங்கன்னா ஆலயத்திலிருந்து வந்து இறைசக்தி நம்முடன் தங்குவதும் நம் உடலும் உள்ளமும் தூய்மை அடையும் அப்படிங்கிறது தான். ஆலயத்திற்கு சென்று வந்த பிறகு நம் செய்யக்கூடாத தவறுகளை பற்றி நம்ம நன்றாக இந்த பதிவில் தெரிந்து கொண்டோம். இந்த பதிவு உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் இதை பின்பற்றி கோவிலுக்கு சென்று வந்தாலே உங்களுக்கு அதற்குரிய பலன் முழுமையாக கிடைக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.